வரும் நவம்பர் மாதம் பாரிஸ்தானில் இருந்து மஇகா வெளியேறுவதை மஇகாவின் துணைத் தலைவர் டதஸ்ரீ சரவணன் தம்மிடம் தெரிவித்ததாக அம்னோ முன்னாள் உச்சமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ தஜுடீன் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். தீபாவளியை முன்னிட்டு தாம் சரவணன் வீட்டிற்கு சென்றதாகவும் அச்சந்திப்பில் சரவணன் தம்மிடம் மஇகா பாரிஸ்தானில் இருந்து வெளியேறவிருக்கும் கட்சியின் முடிவை தம்மிடம் அவர் தெரிவித்ததாகவும் தஜுடீன் அப்துல் ரஹ்மான் கூறினார். தாம் அவரிடம் இதுகுறித்து கேட்டபோது பல காரணங்களை அவர் அதிருப்தியுடன் தெரிவித்ததாக தஜுடீன் அப்துல் ரஹ்மான் கூறினார். மேலும் நவம்பர் மாதம் பெரிகாத்தானில் இணைவது குறித்தும் மஇகாவின் எதிர்காலம் குறித்தும் அடுத்த பொதுத் தேர்தலில் மஇகா அதன் வலிமையை இழக்காமல் இருக்க ஒரு சில நகர்வுகளை மஇகா கொண்டிருப்பதாகவும் சரவணன் தம்மிடம் தெரிவித்ததாக தஜுடீன் அப்துல் ரஹ்மான் கூறினார். ஆனால் மஇகா அதன் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாரிஸ்தானின் வளர்ச்சியில் மஇகாவும் மஇகாவின் வளர்ச்சியில் பாரிஸ்தானும் பெரும் பங்காற்றியுள்ளன. இதனை மனதில் வைத்து கூட்டணியில் இருந்து வெளியேறுவதை மஇகா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தஜுடீன் அப்துல் ரஹ்மான் வேண்டுகோள் விடுத்தார். சபா சரவா மாநிலங்கள் மலேசியாவின் மாநிலங்கள் என்பதை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் அதிகமான கனிம வளங்களை கொண்டிருக்கும் மாநிலமாக சபா திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதனால் நாட்டின் ஆண்டு வருவாய் அதிகரித்திருப்பதாகவும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். சபா மாநிலத்தின் மூலமாக நாட்டிற்கு வளமான பொருளாதார வருவாயை பெறுவதால் சபாவின் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் பங்களிப்புகள் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கடந்த 2022, 2023, 2024 ஆகிய ஆண்டுகளில் சபாவிற்கு 10 பில்லியன் நிதி அதன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2026ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு 17 பில்லியன் என அன்வார் தெரிவித்தார். சபாவின் வளங்களை மட்டும் நாம் அனுபவிக்க கூடாது என்று தெரிவித்த அவர், அதன் மேம்பாட்டுக்கு மலேசியாவின் பங்களிப்பாக இந்த நிதி இருக்க வேண்டும் என்று தாம் நம்புவதாக இன்று நாடாளுமன்றத்தில் அவர் உறுதியளித்தார். யுபிஎஸ்ஆர், பிஎம்ஆர் ஆகிய இரு தேர்வுகளும் நீக்கப்பட்டதால் எஸ்பிஎம் தேர்வில் மாணவர்களின் தரம் சரிந்து விட்டதாக வெளிவரும் கூற்றுகளை கல்வி துறை அமைச்சர் ஓங்காவோ மறுத்துள்ளார். மாணவர்களுக்கு தேர்வே இல்லை எனும்படியாக கருத வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார். யுபிஎஸ்ஆர், பிஎம்ஆர் தேர்வுகள் நீக்கப்பட்டவுடன் கல்வி அமைச்சு யுஎஸ்எஸ்ஏ தேர்வு முறைகளை அமல்படுத்தியது. இந்த தேர்வு முறை என்பது மாணவர்களின் அடைவு நிலைக்கு ஏற்ப பள்ளிகள் தேர்வை நடத்தும் என்று ஓங்காவோ நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். பிஎம்ஆர் தேர்வு ரத்து செய்து PT3 தேர்வு முறை அமல்படுத்தப்பட்டதும் PT3 தேர்வு ரத்து செய்யப்பட்டு யுஎஸ்எஸ்ஏ தேர்வு முறை இடைநிலை பள்ளிக்கும் பொருந்தும் என்பதால் இந்த மாற்றங்கள் நிகழ்த்தப்பட்டதாக அவர் கூறினார். கல்வியை முழுமையாக பெறாமல் இடையிலேயே விட்டுவிட்டு விலகும் மாணவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகளை மாற்றி அமைத்ததாகவும், அதனால் பாதியிலேயே கல்வியை விட்டு வெளியேறும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்திருப்பதையும் ஓங்காவோ சுட்டிக்காட்டினார். எஸ்பிஎம் தேர்வில் மாணவர்களின் அடைவு நிலை முந்தைய காலத்தை காட்டிலும் தற்போது சுமார் 1.5 விழுக்காடு உயர்ந்திருப்பதையும் அவர் நினைவூட்டினார். இன்று அனைத்துலக திறன் கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக கோலாலம்பூரில் தொடங்கியது. டிவெட் மூலமாக வாழ்நாள் முழுவதுமாக நன்மை உள்ளது என்று துணை பிரதமர் டதஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாகிர் ஹமீடி நம்பிக்கை தெரிவித்தார். டிவெட் கல்வியால் தொழிற்சந்தைக்கு மட்டுமல்லாது செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பத்திற்கும் முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். டிவெட் தொழிற்கல்வி இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கத்திற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் நினைவூட்டினார். டிவெட் தொழிற்கல்வியின் அடுத்த கட்ட நகர்வாக பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படவிருப்பதாகவும், உலக நாடுகளின் பங்களிப்பும் டிவெட் தொழிற்கல்வியை அனைத்து தரப்பினருக்கும் கொண்டு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். புதுமைகளை நோக்கி உலகம் பயணிக்கிறது. அப்படியான புதுமைகளுக்கு டிவெட் முக்கிய பங்கை வகிப்பதாக ஜாகிர் ஹமீடி தெரிவித்தார். மலேசியா டிவெட் கல்வியின் மூலமாக நம்பிக்கையான எதிர்காலத்தை உருவாக்கவிருப்பதாகவும், மக்களிடையே தொழில் கல்விக்கான விழிப்புணர்வை மேம்படுத்த முடியும் என்றும் ஜாகிர் ஹமீடி கூறினார். சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்குள் நுழையும் வாகனங்கள் மீது கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மொத்தம் 3910 சிங்கப்பூர் வாகனங்களுக்கு சம்மன் வழங்கப்பட்டிருப்பதாகவும், அதன் மொத்த சம்மன் தொகை 11,73,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் சாலை போக்குவரத்து துறையான JPJ-யின் இயக்குநர் டத்தோ முகமது கிஃப்லி மா ஹசான் தெரிவித்தார்.
கடந்த ஜூலை முதல் வெளிநாட்டு வாகனங்களுக்கு RFID கட்டாயமாக்கப்பட்டதில் இருந்து இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். சிங்கப்பூரில் இருந்து மலேசியாவுக்குள் நுழையும் வணிக வாகனங்கள் RFID செயலியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்கிற விதியை மீறிய வணிக வாகனங்களுக்கு தலா 3000 ரிங்கிட் வரையில் சம்மன் வழங்கப்படும் என்று டத்தோ முகமது கிஃப்லி மாஹசான் தெரிவித்தார். இந்த RFID முறைமை தாய்லாந்தில் இருந்து மலேசியாவுக்குள் நுழையும் வணிக வாகனங்களுக்கும் கட்டாயம் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த காலங்களில் வெளிநாட்டு வாகனங்களுக்கு விதிக்கப்படும் சம்மன்கள் வசூலிக்க முடியாத சூழல் நிலவியது. ஆனால் RFID மூலம் சம்மன்களை செலுத்தாத வெளிநாட்டு வாகனங்கள் மீண்டும் மலேசியாவுக்குள் நுழைவதை தடுக்க முடியும் என்று டத்தோ முகமது கிஃப்லி மாஹசான் தெரிவித்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் ஆயர்ஹித்தாம் அருகில் கட்டுப்பாட்டை இழந்த லாரியும் பேருந்தும் மோதி விபத்துக்குள்ளானதில் பேருந்து தீயில் கருகியது. நேற்று இரவு 11:17 மணிக்கு விபத்து குறித்து பொதுமக்களிடம் இருந்து தகவல் பெற்றதும் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக ஆயர்ஹித்தாம் தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் நஸ்ருல் யூஸ்ரி தெரிவித்தார். பேருந்தில் இருந்த 7 பயணிகளும் சிராய்ப்பு காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் நஸ்ருல் யூஸ்ரி தெரிவித்தார். மீட்கப்பட்ட 7 பயணிகளுடன் 35 வயது லாரி ஓட்டுநரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் விபத்து ஏற்பட்டதற்கான காரணத்தை காவல்துறை விசாரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் எந்தவொரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்பதை தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குநர் நஸ்ருல் யூஸ்ரி உறுதிப்படுத்தினார். நள்ளிரவு 12:13 மணிக்கு தீ முழுமையாக அணைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 16 வயது பள்ளி மாணவி கொலை தொடர்பாக பண்டார் உத்தமா இடைநிலைப் பள்ளியின் 14 வயது மாணவர் மீது இன்று மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொலை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. நீதிபதி அமீரா சரியாத்தி ஜைனால் முன்னிலையில் அவருக்கு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இருப்பினும் கொலை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் பதிவு செய்யப்படவில்லை. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அக்டோபர் 14ஆம் தேதி காலை 9:20 மணி முதல் காலை 9:35 மணி வரை பண்டார் உத்தாமாவில் உள்ள பள்ளியின் பெண்கள் கழிப்பறையில் 16 வயது பள்ளி தோழியை கத்தியால் குத்தியதாக அந்த மாணவன் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. முன்னதாக குற்றம் சாட்டப்பட்டவர் காலை 8:30 மணியளவில் போலீஸ் வேனில் வந்தடைந்தார். கட்டிட லாபியில் காத்திருந்த ஊடக உறுப்பினர்களை தவிர்த்து மாற்று பாதை வழியாக நீதிமன்ற வளாகத்திற்குள் அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். நேற்று கோலாலம்பூரில் இருந்து சரவாக்கின் பிந்துலுவுக்கு சென்ற மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் திடீரென கேபின் அழுத்தம் பிரச்சனை ஏற்பட்டதில் பரபரப்பு நிலவியது. பயணிகளை அச்சத்தில் ஆழ்த்திய இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று மலேசியா ஏவியேஷன் குரூப் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து விமானக் குழுவினர் அவசரமாக குறைந்த உயரத்திற்கு விமானத்தை இறக்கி நிலையான பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு ஏற்ப பயணிகளுக்கு ஆக்சிஜன் முகமூடிகளை பொருத்தினர். விமானத்தின் நடுவில் நிகழ்ந்த இச்சம்பவம் குறித்து விமான நிறுவனம் விசாரணையை தொடங்கி உள்ளதாக தி ஸ்டார் செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானம் MH2742 காலை 10:31 மணிக்கு பிந்துலு விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. பயணிகளின் பயண திட்டங்கள் அசௌகரியத்திற்காக மலேசியன் ஏர்லைன்ஸ் மன்னிப்பு கேட்டுக் கொண்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.